கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு கதை கேட்டால் அழுகவது தான், அது ஏன்னு என்ன கேட்குறேன். இதை கேட்டால் எங்கே இருக்கிறவங்களுக்கு சிரிப்பு வருது. ஒரு கதை கேட்டால் ஒருத்தருக்கு என்ன வந்து தான் அழுக வந்து தான். அதை சொன்னால் உங்களுக்கு என்ன வந்து, எப்படி இது இதுக்கே நீங்கள் அழலை. ஆக்சுவலாக இதை அழக்கூட செய்யலாம் தெரியுமா. ஐயோ பாவம் இந்த மனுஷன் வந்து உட்காந்தாலும் உட்காந்துட்டான், என்ன சொல்கிறது, என்ன கதைன்னு சொல்லாமல் கதை கேட்டால் அழ வருதுன்னு சொல்கிறாங்க. ஐயோ என் குரு மாட்டின்னு முடிக்கிறேன். ஆக்சுவலாக நான் அங்கே இருந்தேன்னா அழுதுருப்பேன். என் குருவை பார்த்து ஒருத்தர் இந்த கேள்வி கேட்டிருந்தா நான் எழுதிருப்பேன். ஐயோ இதெல்லாம் சொல்ல வேண்டியதாகிடுச்சே என் குருவுக்கு, கடவுளே என் குருவை கொஞ்சம் காப்பாற்றி விடுன்னு அழுதுருப்பேன். நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏன் சிரிச்சிங்க, ஏன் சிரிச்சிங்க? உங்களுக்கு சோகமாக இல்லையா, மேலே உங்களுக்கு வர அக்கறை கூட இல்லையா? சிரிங்க, அதுதான் சிரிங்க. எப்படி பதில் சொல்லிடுவேன். அப்போ முடிவுக்கு வந்துட்டீங்க, இருந்தாலும் எந்த பால் போட்டாலும் வச்சுருவான், அதனால் நம்ம என்ன பண்ணலாம், சிரிச்சிக்கலாம். எல்லாருக்கும் சிரிப்பு, எல்லாருக்கும் அழுகை வராது. ஒரு கதையை கேட்டால் அந்த கதையில் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும் எனக்கு, இல்லைன்னா என்ன ஆகாது எனக்கு, அழுகையோ இல்லை சிரிப்போ ஏதோ ஒரு உணர்ச்சிகளோ வெளிப்படாது. ஏதோ அந்த கதையில் நான் என்ன பண்ணியிருப்பேன், பாதிக்கப்பட்டிருப்பேன். ஏதோ ஒரு விஷயம் அதில் என்ன கூட மிங்கில் ஆகிட்டுருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கதை சொன்னால் சோகமாயிடுவீங்க. ஒரு கதை சொன்னால் ஏன் எந்த கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பாட்டுங்கள்லாம் இருக்கும். 2 கட்ட வேறல கட்டிக்கின்னு கட்டிலில் போகிற மரக்கட்டையில் வேக எங்கள் அப்பா என்ன பெத்த அப்பா. 2 கட்ட வேறல கட்டிக்கின்னு கட்டையில் போகிற மரக்கட்டையில் வேக எங்கள் அப்பா என்ன பெத்த அப்பா. ஏன் உங்களுக்கும் அப்பா இருப்பார், உங்கள் அப்பா உங்களுக்கு ஏதோ உதவி செஞ்சுருப்பார், உங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவீங்க, சோகமாயிடுவீங்க. ஏன் ஒன்றும் அப்பா, நம்ம அப்பா உயிராக கூட இருப்பார், செத்துட்டா என்ன ஆகுதுன்னு நினச்சி அழுவீங்க. சாக மாட்டார். ஏன் அந்த கதை என்ன பண்ணிச்சு உங்களை, எதுக்கு அப்பா நினச்சி. அந்த பாட்டு என்னென்னமோ பாடினே வருவா. அம்மா பற்றி ஒரு பாட்டு பாடினுப்பான் அந்த பிள்ளை. இப்படிக்கு அன்பு மகள் கோடீஸ்வரி, பேர் கோடீஸ்வரி ஆனால் பிச்சைக்காரி. என்னவா அவ்வளோ வறுமையை பாடும்போது என்ன, அது வறுமையை பாடும்போது எங்கேயோ மனசு தைச்சி சோகமாகிடுது. இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. கதை கேட்டால் அழ வருதியான்னு கேட்டால் அது அப்படித்தான். அதான் வாழ்க்கையின் நோக்கமே இல்லையா. நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்குதுன்னா நினச்சிக்கிறேன்னா ஹான்னு இருக்குதுன்னெலாம் கிடையாது. சம்டைம்ஸ் எதுவும் தான் பண்ணி ஆகணும். நான் அழுதும் நான் ஏற்கனவே சொல்லிடுறேன், எல்லா உணர்ச்சிகளும் வரேன்னா பண்ணிட்டுப்பா எல்லாத்தையும். ஆனால் கொண்டாடிட்டியா, எல்லா மகிழ்ச்சியும் உனக்கு வந்து நிறைவாயிடுச்சாப்பா. சில பேர்லாம் எப்போ சாவாங்க, யாருமே சாவடி ரொம்ப நாளான்னுவாங்க. நீங்கள் மேலாம் கேட்டுக்கிறீங்களா? நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் யாருமே ஒன்றும் சாகாமக்கிறாங்களே, ஏன் அழுகிறதுக்கு தான். இல்லைன்னா இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, படத்தை போட்டு அழுவாங்க. சோகமான பாட்டுங்களே. சில பேர்லாம் சோகமான பாடல்கள்லாம் இருக்கும் பார்த்துக்கிறீங்களா? இந்த காதல் தோல்வி பாடல்கள் அப்படின்னு பாடங்கள்லாம் வரும், வச்சுன்னு வைப்பான், கலெக்ஷன் பண்ணி போட்டு விட்டு உட்காந்து அழுதுன்னு வைப்பான். ஒன்றும் மோசமான ஆள்லாங்கிறாங்க. மீரா பஜன்னு ஒன்று இருக்கும், பார்த்துன்னு வைப்பான். தம் வச்சுன்னு சரகு வச்சுட்டு இந்த ஒரு பக்கம் தண்ணி ஊற்றின்னு கேட்டால் காஜுல் பார்க்குறேன், இல்லை மியூசிக் கேட்டுனுக்கிறேன்ட்டு என்ன பண்ணுறது. ஆழத்துக்குன்னே மியூசிக் போட்டுன்னு ஆயிரம்லாங்கிறான். நான் அது மாதிரி ஆள் தான். அட பொண்ணான மனசே பூவான, இது நான் பாட்டில் நிறைய பாடுறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இதெல்லாம் போயிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், ஒரு சோகமான பாட்டை போட்டு நாகணும் நம்மளை
சோகமாக்கணும் அப்படின்னு உடனே போட்டால் சோகமாகிடுவோம். ஒரு 3 பாட்டு கேட்டிங்கன்னா நீ ஆன்மா மாற்றிருப்பேன். உன் சந்தோஷத்தெல்லாம் எங்கேயோ வித்துட்ருப்பேன். பயங்கர ஹாப்பியாக சந்தோஷமாக போயிட்டு சோகமான பாட்டு 2 கேளு, ஆமாம் நீ வேறு மாதிரி ஆகி வெளியே வருவேன். ஏன் உன்னை என்னவோ பண்ணோம் அப்படி தானே. நிறைய பேர் சத்சங்கத்துக்கு எது வரீங்க தெரியுமா? பேசினே இருப்பான், இருந்தாலும் திடீர்னு சிரிக்க வச்சுருவான். நம்ம என்ன பண்ணலாம், கணக்கு போய் சிரிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு வர்றது ஐடியா தானே. நல்லா சொல்கிற மாதிரி இருக்கும், நம்ம புரிஞ்சதெல்லாம் தப்புன்றுவான். அம்மா நம்ம எதனா ஒரு கேள்வி கேட்டு உஷாராக பார்த்துருக்கணும். எப்படி இருந்தாலும் இந்த கதையம்மா இவன் எப்படி இதை பார்த்தான் இப்படி பார்த்தான், நம்மளும் தானே பார்த்துருந்தோம். இவன் மட்டும் என்ன பண்ணுறான், வேறு மாதிரி பார்க்குறாரு. என்னடா ஒரு கேள்வி கதை சொன்னாக்கா எனக்கு அழ வந்துச்சுன்னு சொன்னால் சொல்லிட்டு நம்மளை சிரிக்க வச்சுட்டு அழ வைக்க பார்க்குறானேன்னு நினைப்பீங்க. இப்போ நீங்களும் என்ன தான் ஆகுறீங்க, உணர்ச்சியோடு விளையாடுறோம். நம்ம என்ன செய்கிறோம், உணர்ச்சியோட. மனிதர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். ஒப்பாரி வைக்கிறது, இன்னொருத்தருக்காக வலிக்கிறது, உச்சி அப்பான்னு சொல்கிறது, இன்னொரு வழியை உணர்த்தல யார் மட்டும்தான், நமக்கு மட்டும்தான் சாத்தியம். நாம் ஒரு உணர்ச்சி பிழம்பு, வேறு உணர்ச்சி போகும். அப்படியே சில விஷயங்கள்லாம் அப்படியே உருகும். என்ன தான் தப்பு செஞ்சவனா இருந்தாலும் சரி, பப்ளிக்கில் அடித்தவொடனே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்ன தான் என்ன ஒன்றா செஞ்சு போட்டேங்க, அவர் இப்படி அடிக்கிறது பப்ளிக்கில்னுவான். அப்படிதானே? சரி, பயங்கரமாக 4 பேர் கொலை பண்ணிட்டோன்னா தூக்கு போடுறாங்க பப்ளிக்கில், பார்ப்போன்னு நினைக்கிறீங்க? ஏன் ஒன்றும் வேணாம், கதையெல்லாம் சொல்லி உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறான்ற சைவாசம் பேசலாம் எப்படி போச்சுங்கிறான்னு நினைக்கிறீங்க? நமக்குள்ளே என்ன இருக்குதே, இறக்கம் இருக்குது. அதை ஆடு தொங்க விட்டு இது மாதிரி பண்ணுறாங்களே நியாயமாக. ரத்தம் சொட்ட அது எண்ணெயில் கொதிக்க வச்சு பொரித்து சாப்பிட்றானே நல்லதா? என்ன ஆகிடுவீங்க நீங்களா? பேசுகிற விதத்தில் பேசுனா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? ஆமாம், அப்படியே மகுடி தான், பாம்பு மகுடி முன்னாடி பாம்பு ஆச்சா அந்த மாதிரி என்ன ஆகிடுவீங்க? அப்படியே 10 அப்படியே தெரியாது என்னென்ன பண்ணுவீங்க, உருளுவீங்க அப்படியோ. அப்படி தானே? சொல்கிற விதத்தில் சொன்னால் ஒருத்தங்கிறான் கரிமீன் சாப்பிடக்கூடாதுன்னு பேசினான்னா நீங்கள் சாப்பிட முடியாது, வானா இல்லை அப்படி சொல்லுவான். உன் ப்ளஷை அறுத்துப்பார், நீ அதை பண்ணிப்பார் இதை பண்ணிப்பார் அப்படி இப்படின்னு ஒன்று டென்ஷன் ஆகிடும். 16 மீட்டர் தான் குடல், இன்னும் கதைக்கெல்லாம் சொல்லுவான். ஆல்மா வெளியே வந்து அவன் பிரியாணி சாப்பிடுவான் ஒன்றுமே இல்லாமல். அவன் பேச்சு பேசுன கேட்டுன்னு யாருமே சாப்பிடாம விட்டுருப்பானுங்க. அவன் போய் என்ன ஆகிடுவான், என்னடா முதல் வேலையை வந்து பிரியாணி சாப்பிட்ற, நான் மாறக்கூடாது இல்லை. அப்போ பேசுறியன்னு காசு கொடுத்தாங்க என்ன பண்ணுவேன், ஸோ கவர் கொடுத்தா அழுவான். அன்புள்ள இயேசு சுவாமி இந்த குடும்பத்தை என்ன பண்ணேன் காப்பாற்றுன்னுவான். அவன் சொல்லுவான் 50 ரூபா தான் சார் இருக்குதுன்ட்டான். இதை முதல்ல சொல்லியிருக்கூடாது, நான் 1/2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிருப்பேன்னுவான். இவன் அன்பு அவ்வளோதான். அதனால் சோகம் சுகம் அதெல்லாம் சும்மா தமாஸ். ஆனால் விளையாடுங்க, என்ன பண்ணுங்க, யாரை இழக்காம. ஸோ அது அளவு வச்சுன்னு எது வந்தாலும் துக்கத்துக்கும் அளவு வேணும், சிரிக்கிறதுக்கும் அளவு வேணும், எல்லாத்தையும் அளவு வச்சுக்கின்னு நல்லா வாழுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.